திருச்சி மாநகராட்சி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி திருச்சி மாநகராட்சியில் இந்த ஆண்டிற்கான உபரி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டும் உபரி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் நிதியாண்டின் முடிவில் திருத்திய மதிப்பீட்டில் வரி இனங்கள் வருவாய் குறைந்ததால் 89 கோடியே 88 லட்சம் ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதுபோன்ற வருவாய் குறைவதை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்த நிதியாண்டில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மாநகராட்சிக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வருவாய்களையும் மற்றும் வரி இனங்களையும் விடுதலின்றி கிடைக்க சொத்து வரி செலுத்தாத சொத்துக்களை கண்டறிய ட்ரோன்கள் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களிடமிருந்து புகார்களை பெற்று உடனடியாக தீர்வு காண்பதற்கு ஏதுவாக QR கோடு ஸ்கேனிங் மற்றும் வாட்ஸ்அப் செயலி செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்கும் பணியை சிறப்பாக மேற்கொள்ள நவீன தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சொத்துக்களை அளவிடுவதில் ஏற்படும் கால தாமதத்தையும் மனித தவறுகளையும் அகற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக ட்ரோன்களை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கேமரா, நிலவியல் தகவல் சாதனங்கள் உள்ளிட்ட நவீன வசதிகள் கொண்ட இந்த ட்ரோன்களின் உதவியுடன் வசிப்பிடங்கள், வணிக பயன்பாட்டு இடங்கள் உள்ளிட்ட சொத்துக்களின் அமைப்பை ஆவணங்களுடன் எளிதில் ஒப்பிட முடியும். அதற்கேற்ப வரி விதிப்பில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றனர். அதன்படி இந்த நிதியாண்டில் திருச்சி மாநகராட்சியின் வருவாய் 997.7 கோடி ரூபாயாகவும் செலவு 1087.6 கோடி ரூபாயாகவும் உள்ளது. வரி பாக்கியை வசூலிப்பது, ட்ரோன்களை பயன்படுத்தி சரியாக மதிப்பீடு செய்து வரி வசூல் செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் பற்றாக்குறையை ஈடுகட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.